ஏன் வந்து ஒரு குற்றவாளியே கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிஜமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட என்ன விளையாடுறியா? ஆமா, நான் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னங்கடி கேம் ஆடுறீங்களா? அவர் வந்து நிச்சயமா குற்றம் செய்யலைங்க, குற்றமற்றவர். டைப்பா உளறான். ஆனா யாரும் இது மாதிரி ஒரு கொலை குற்றவாளியை கொண்டாடுறதை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் இங்க வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாலையை போட்டு பாஷா பாருங்கிறாங்க, எத்தனையோ துரோகங்களை சந்திச்சாரு தலைவருங்கிறாங்க. என்ன இப்படி சந்திச்சாரு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு வந்து இவர் வந்து கொலை குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா ஒரு தவறான முன்னுதாரணமா அவர் வந்து என்ன சொல்ல வராரு, இது மாதிரி ஏன் வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது மாதிரி சமுதாயத்தில் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும்ல. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நிச்சயமா அவர் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்க மாட்டாருங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஏன்னா அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு நாங்க வெளியில கூட்டிட்டு வர வரைக்கும் அவர் வந்து நிச்சயமா குற்றமற்றவர் தான். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்க? நீங்கள் ஒரு மனைவியா சொல்றீங்க, என் கணவர் வந்து தப்பு பண்ண மாட்டாரு நீங்கிற மாதிரி நீங்க வந்து அப்பீல் போவான்னு சொல்றீங்க. நான் அப்படி பேச முடியாது இல்ல. இப்ப கொலையே பண்ணலாம் ஏன் சிறைக்குள்ள இருக்காரு அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பசங்களை வந்து ஒரு தவறான வழியிலயோ அவர் யாரையுமே வழி நடத்தினது இல்ல. எல்லாருக்கும் அவர் கொடுக்கறது ஒரே ஒரு அட்வைஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்க நல்லா படிக்கணும், நல்ல கவர்மெண்ட் ஜாப் கூட பார்க்க முடியலையே. நல்லா படிங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போங்கன்னு சொல்றது. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்களேன், நம்ம குழந்தையா இருக்கட்டும், இது மாதிரி வந்து நீதிமன்றத்தினால தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு கொலையாளி குற்றவாளி பின்னாடி நம்ம போடுவோமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 10 வருஷமா வந்து பார்க்கலைங்களா அப்படின்ட்டு. இதுவே கோகுல்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா சைடு இருந்து நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சா கூட பரவல்ல பார்க்கலாம். ஆனா அவங்க என் புள்ள 10 வருஷமா என் கனவுல ஒரு தடவைனாலும் வருவானா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க வந்து அவங்க சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மனிதியா உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இறங்கலையா? என் பையனை ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமா? ஒரு கனவுல எப்ப சாமி வரும்னு ஒவ்வொரு நைட்டா நான் பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்ப அந்த ஆண்டவனுக்கு தான் அடுக்குமா? அந்த யுவராஜுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப அவங்களோட இழப்புக்கு காரணம் நாங்க இல்ல அப்படிங்கும்போது அப்ப நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே. நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இவர் கோகுல்ராஜ் மரணத்தில் கொலை வழக்கில் ஆணவ கொலை செஞ்சிருக்காரு. இவருக்கான தீர்வு என்னன்னா 3 ஆயுள் தண்டனை இருக்கணும். அதெல்லாம் இல்லை, எங்கள் மேலே வந்து பலி சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நீதிபதிகள் வேண்டாதவங்களா, இல்லை காவல்துறை பதிஞ்சவங்க வேண்டாதவங்களா, இல்லை விசாரித்தவங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னுரோதம் ஏதாச்சும் இருந்துச்சா? என்ன காரணம் சொல்கிறது? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த நேரம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் யுவராஜ் அவர்கள் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையில கொலை குற்றவாளி. இவளை என்ன அடக்கிறது? இவளை இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த ஆட்டோக்காரன். அவனை வெளுத்தா சரியா வரும்யா, வாயா கூட. மாவீரன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்ப அலெக்சாண்டரை கூப்பிடுவாங்க, நெப்போலியனை கூப்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணாங்க? ஏன் மாவீரன்னு சொல்றீங்க? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. களத்துல இறங்கி போராடுறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் முன்னாடி வருவாங்க. என்னன்னு சொல்றாங்க? நான் டீல் பண்ணிக்கிறேன். நாங்களே கிரிமினல்ஸ், எங்கிட்ட நீ வேலை கேட்ற? ஏதாச்சும் ஒரு 2 பிரச்சனை சொல்லுங்க. காவிரி பிரச்சனையில களத்தில் இறங்கி போறான்னாரா? முல்லை பெரியார்ல களத்தில் இறங்கி போறான்னாரா? இல்ல பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனை ஆச்சு, தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போறான்னாரா? ஒரே நிமிஷம். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். கோகுல்ராஜ் கொலை வழக்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரிக்கப்பட்டாலும் கூட அந்த வழக்கில் வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்று தந்திருப்பதாகவும், சாதி அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு ஓர் எச்சரிக்கை மணியாக அமைந்திருப்பதாகவும் அனைவராலும் பாராட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள சில சமூகங்கள் சாதி என்னும் பேயின் பிடியிலிருந்து மீளாதவரை யுவராஜ் போன்ற சில பலியாடுகள் சிறை செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஏண்டா
இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஐயோ ஐயோ. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.